வந்துடலாம் அப்படின்றத வந்து அந்த போதனையில் வந்து சொல்லியிருப்பார். அது என்ன 8 பாதைகள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, நல்ல வியூ, நல்ல காட்சி, நல்ல ஒரு இன்டென்ஷன், அதாவது நல்ல ஒரு ஆசையாக இருக்கணும், அதுக்கப்புறமா நல்ல ஒரு பேச்சாக இருக்கணும், பேச்சு திறமையாக இருக்கணும், அதுக்கப்புறமா ஒரு நல்ல ஆக்ஷன், நல்ல செய்கையாக நம்ம செய்யணும், நல்ல லைவ்லிவுட், நல்ல ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம லீட் பண்ணணும், அதுக்கப்புறமா நல்ல ஒரு முயற்சி வந்து இருக்கணும், அதுக்கப்புறமா நல்ல ஒரு கான்சன்ட்ரேஷன், நல்ல ஒரு ஃபோக்கஸ் வந்து இருக்கணும், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அமைதி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 8 விஷயத்தை வந்து புத்தர் வந்து சொல்லியிருப்பாரு. இதை வந்து புத்த மதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சக்கரம் மாதிரி வச்சுருப்பாங்க, 8 கட்டம் வச்ச மாதிரி ஒரு சக்கரம் வந்து வச்சுருப்பாங்க. இதை தான் புத்த மதத்தில் வந்து தர்ம சக்கரம் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. இதை பின் நாட்களில் வந்து புத்த மதத்தை வந்து தீவிரமாக ஃபாலோ பண்ண அசோகர் பார்த்தீங்கன்னா அவரோட அரசு சிம்பிளில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த தர்ம சக்கரத்தை வந்து எல்லா இடத்துலையும் வச்சிருப்பாரு. அதை தழுவி தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம இந்திய தேசிய கொடியில் பார்த்தீங்கன்னா இந்த அசோக சக்கரம் வந்து இருக்கும். இது அசோக சக்கரம் சொல்கிறோம், ஆனால் இதோட ஆணிவேர் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த புத்த மதத்தில் இருக்க இந்த தர்ம சக்கரம் தான் வந்து ஆணிவேர். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா புத்தர் வந்து நிறைய போதனைகளை வந்து கொடுத்து. முழு வீடியோ பார்க்க கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க.